இன்னமும் இந்த உடைப்பை அடைப்பதற்கு கூட ஏதோ நிபுணர்கள்லாம் அடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடைக்கிறதுல கூட ஒரு 15 நாள் அடைக்க முடியாம இன்னமும் சரியாக அந்த உடைப்பு அடைபடாததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் குடியிருந்த மக்கள் குடியிருப்புகளை விட்டுட்டு வந்து இப்ப கோயில்கள்லயும் சத்திரங்கள்லயும் குடியிருந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க இந்த தண்ணி வடிஞ்சு அவங்க போய் இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். ஏன்னா ஆறு உடைப்பெடுத்து பாசன வயல்கள்ல பாதிப்பு மட்டுமல்ல, அதாவது பயிர்கள் இருந்த வயல்கள்ல பாய்ந்து பயிர்களை மூழ்கடித்தது மட்டுமல்ல, கிராமங்கள்லயும் பாஞ்சிருச்சுன்னு. ஆமா, விவசாய அதாவது விவசாய நிலங்கள்ல மட்டும் இல்ல, குடியிருப்பு பகுதிகளிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து இப்ப கோயில்லையும் சத்திரத்துங்களையும் குடியிருந்துகிட்டு இருக்காங்க. எட்டுக்குடி, திருவாய்மூர் இந்த பகுதியெல்லாம், ஆலங்குடி இந்த பகுதியில எல்லாம். இந்த தூர்வாரும் பணியினுடைய குறைபாடுகளை சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு முறையும் இது இந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்னீங்க சில ஆளுங்கட்சியினருக்கு மட்டுமே அந்த கான்ட்ராக்டை கொடுத்து பினாமி பேர்ல ஆளுங்கட்சியினரே செய்கிறார்கள் சொன்னீங்க. அது எப்படி ஒரு கண்காணிப்பு முறை இல்லாமலே போயிடுமா அரசாங்கத்துல? அது இல்லாததுனாலதான் வர்ற கோளாறு. அந்த மாதிரி கண்காணிப்பு இருந்து அதிகாரிகள்லாம் அப்படி அது பொதுப்பணித்துறை அதிகாரிகள்லாம் அதுல அதிகமான கவனம் செலுத்துறது இல்லை. நாங்க இந்த குறைபாட்டை மாதந்தோறும் நடைபெறுகிற மாவட்ட ஆட்சியருடைய விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்துல இந்த குறைபாடுகளை களைய வேண்டும், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், முன்னோடி விவசாயிகள் கொண்ட ஒரு கண்காணிப்பு குழுவினை அமைத்து, கட்சி சார்பில்லாம அனைத்து விவசாயிகளையும் சேர்த்து ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து அதை வந்து பார்வையிட்டு அதை முறைப்படுத்தி செய்யணும். இல்லைன்னா அந்த பாசனதாரர்கள் சங்கம், அங்கங்க இருக்கக்கூடிய பாசனதாரர்கள் சங்கத்திடையே இந்த தூர்வாரும் பணியை ஒப்படைச்சு அதை வந்து அந்த வேலையை சிறப்பாக செய்யறதுக்கு நீங்க மாவட்ட ஆட்சியர் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிறோம். ஆனா அதுல அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஒரு கால்வாயோ ஒரு ஆறோ உடைப்பெடுத்து கொண்டால், ஒரு குளமோ உடைப்பெடுத்து கொண்டால், அதனால பாதிக்கப்படுறது